Poco X3 Pro global officially launch ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா ஒரு கில்லர் ஸ்மார்ட் போனா லான்ச் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லலாம். ஏனா இதோட பிரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்பவே பெஸ்டா இவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்தியால Poco X3 Pro அப்படினு பாத்தீங்கன்னா மார்ச் 30th அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. சோ இன்னைக்கு வீடியோல Poco X3 Pro உடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ், பிரைஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சேனல். அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Poco X3 Pro உடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி குளோபலா இதோட லான்ச் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்ல இது ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 21,500 இருக்கும். 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்ராக்சிமேட்டா 25,800 லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இதுல ஏர்லி பேர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் பிரைஸும் வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்ராக்சிமேட்டா 17,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 21,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா Poco X3யும் வந்து ஃபர்ஸ்ட் குளோபலாக தான் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. குளோபல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும் போது வந்து லான்ச் ப்ரைஸை விட இவங்க ஏர்லி பேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் அதே ப்ரைஸில் தான் இந்தியாவில் லான்ச் ஆச்சு. ஸோ இங்கேயும் Poco X3 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இவங்க கொடுத்துருக்க ஏர்லி பேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் 16,999க்கு இவங்க லான்ச் பண்ணலாம் பேஸ் வேரியன்ட். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தா எக்ஸாக்டாக Poco X3 எப்படி இருந்ததோ அதே அவுட்லுக்கில் தான் கொடுக்குறாங்க. டிசைனில் எந்த சேஞ்சஸுமே இவங்க பண்ணலாம். பேக் பேனல் பாலிகார்பனேட் பேக் பேனல், Poco அப்படின்னு பிராண்டிங் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. Poco X3ல எப்படி குவாட் ரியர் கேமரா இருந்ததோ இங்கேயும் குவாட் ரியர் கேமரா, ஃப்ரண்ட்ல சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட. ஸோ ஓவராலாக அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Poco X3 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் பேக் பேனல், டிசைன் அண்ட் பில்ட்டில் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து பெரிய அளவில் R&Dல இவங்க ஒர்க் பண்ணலை, என்ன டிசைன் பண்ணுறது அப்படிலாம் ஒர்க் பண்ணாமல் எக்ஸாக்டாக அதே மாதிரி கொடுத்ததுனால வந்து இவங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்திருக்கலாம். ஆனால் இதில் பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 860ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Poco X3லேருந்து Poco X3 Pro பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சிப்செட் வந்து ரொம்பவே லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண ஒரு 4G சிப்செட். இன்னும் சொல்ல போனால் 4Gலே பெஸ்ட் பர்ஃபார்மிங் சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி Snapdragon 855+ இருந்தது. இப்போ அதோட சக்ஸஸராக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் 4G சிப்செட்டில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், உங்களுக்கு கேமிங்காக இருக்கட்டும், இது பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ண போது. இது 7 nanometerல ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். இதோட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.96 GHz. இதோட GPU Adreno 640. இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 UFS 3.1 ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரேம் மேனேஜ்மெண்ட் சொல்லவே தேவையில்ல. Snapdragon 800 சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணும். இதுவும் உங்களுக்கு கேமிங்காக இருக்கட்டும், டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Poco X3ல எப்படி IPS LCD பேனல் கொடுத்துருந்தாங்களோ இதுவும் உங்களுக்கு IPS LCD பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். இதோட பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 nits. இது HDR10+ சப்போர்ட் பண்ணும். ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தா 1080x2400 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் பேனல் சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட. இதோட ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் IPS LCD பேனல் அப்படிங்கிறதுனால இது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் வருது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது IPS LCD பேனலாக இருந்தாலும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து HDR10 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே செக்மெண்ட் உங்களுக்கு Poco X3ல எப்படி இருந்ததோ அதே அளவுக்கு இதுலேயும் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னொரு 2,000 rupees ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி சூப்பர் AMOLED பேனலில் கொடுத்துருந்தாங்கன்னா Poco X3லேருந்து டிஸ்பிளே செக்மெண்ட்டும் ஒரு பெரிய அப்கிரேடாக இருக்கும். பட் இது IPS LCD பேனலில் கொடுத்துருக்காங்க. அதே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Poco X3 உங்களுக்கு 64 மெகாபிக்சலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது உங்களுக்கு 48 மெகாபிக்சல் குவாட் ரியர் கேமராவோட வருது. இங்கே சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனியுடைய IMX582 கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக 8 மெகாபிக்சல் அல்ட்ராவை, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸும் இருக்கு. செல்ஃபி கேமரா 20 மெகாபிக்சல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் ஸ்பெக்கோட லான்ச் பண்ணியிருக்காங்க.
அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5160 mAh கூடவே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கிறதுனால தாராளமாக 1லேருந்து 1.5 நாள் உங்களுக்கு வந்து நார்மல் யூசேஜ்க்கு வந்து சார்ஜ் நிற்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ X3 விட ஒரு 10 கிராம்ஸ் கம்மி. ஏன்னா போக்கோ X3 உங்களுக்கு 225 கிராம்ஸில் ரொம்பவே ஹெவியாக இருந்தது. ஏன்னா 6000 mAh பேட்டரி. பட் இது 5160 அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 215 கிராம்ஸோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை விட கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3.5mm ஆடியோ ஜாக், டைப் சி போர்ட், ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. குளோபல் வேரியண்ட் NFC-யோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியாவில் NFC-யோட வராது. ஸோ போக்கோ X3 ப்ரோடைய ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கில்லர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம் 2021. ஏன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 860 ஒரு அல்டிமேட் பெர்ஃபார்மிங் சிப்செட் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 17,000க்கு இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரைஸ் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது அல்டிமேட்டாக இருக்க போது உங்களுக்கு டே டு டேவாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ட்ராபேக் அப்படின்னு பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் இதில் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது வந்து AMOLED பேனல். IPS LCD பேனல் இல்லாமல் ஒரு 2000 ரூபாய் விலை அதிகம் பண்ணி இவங்க AMOLED பேனலில் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 2021 இதுதான் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இப்போ டிஸ்பிளேல AMOLED பேனல் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அடுத்த விஷயம் போக்கோ கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அவுட்லுக். ஏன்னா எல்லா பிராண்ட்ஸுமே வந்து மினிமல் டிசைன், ஸ்லீக் அவுட்லுக் அப்படி கொடுக்குறம்போது போக்கோ X3 அண்ட் போக்கோ X3 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பிராண்டிங் அண்ட் ஓவரால் அவுட்லுக், கேமரா மாடல் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து அவுடேட்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ டிசைனில் இன்னும் பெட்டராக கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருந்திருக்கும் போக்கோ X3 Pro. ஸோ போக்கோ X3 Pro பற்றின உங்கள் கருத்து என்ன தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.